எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில் தொழில் வளம் பெருகணும், இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் விலகி போகணும் அப்படின்னு எல்லா விதமான வழிபாடுகளையும் செய்வாங்க. அதில் முக்கியமான எளிய பரிகாரம் என்ன அப்படின்னா, பௌர்ணமி நாளிலிருந்து வரக்கூடிய 8வது நாள் தேய்பிர அஷ்டமி. இந்த நாட்களில் சிவன் கோவில் எல்லாமே கால பைரவர் இருப்பார். இந்த கால பைரவருக்கு தேங்காயில் விளக்கு போடுறது விசேஷம். தேங்காயில் விளக்கு போடும்போது தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி போயிடும். அதே போல் வெண்பூசணியில் விளக்கு போடுவாங்க அதே தேய்பிர அஷ்டமியில். இது ஆயுள் விருத்தியை கொடுக்கும், கடன் நெருக்கடிகளை விலக்கி கொடுக்கும். சிவனுக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த கால பைரவர், இவரை வணங்கிட்டு தான் நம்ம சிவன்கிட்டையே வரம் வாங்க முடியும். அப்பேற்பட்ட கால பைரவர் நம்ம கேட்கக்கூடிய வரங்களை அள்ளி கொடுப்பதில் வல்லவர். அப்போ நீங்கள் தேங்காயை உடைச்சி அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வெளியேற்றிட்டு 3 பக்கமும் மஞ்சள் குங்குமம் வச்சு சிகப்பு திரி போட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்கிறது விசேஷம். இப்போ தேய்பிரை அஷ்டமி காலங்களில் முக்கியமாக காலை அல்லது மாலை வேளைகளில் இந்த தீபம் போட்டு காலபைரவரை வழிபாடு பண்ணுறது மிகவும் விசேஷம்.